அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறால் பொரியலும் இறால் ஆணம் காய்ச்சறது எப்படின்னு பார்ப்போம். இறால் பொரியலுக்கு எல்லா தோலையும் ஆஞ்சிட்டு வால் பகுதியை மட்டும் அப்படியே வச்சிடணும். இது இறால் ஆணத்துக்கு கழுவி வச்சிருக்கிது. நம்ம இறால் பொரியலுக்கு மசாலா போட போகிறது இல்லை. கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறணும். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறேன்னு. இப்போ இறால் அள்ளி போட்டு நல்லா பெதறி 1 மணி நேரம் ஊற வச்சுறேன்னு. இப்போ இறால் ஆனத்துக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு மீன் மசாலா தூளில் ஒரு 4 ஸ்பூனு, 2 தக்காளி பழம், 4-5 வெள்ளைப்பூடை தட்டி போட்டுக்கிறேன்னு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு ஒரு 2-3 பச்சை மிளகா அதையும் போட்டு பிணைஞ்சிக்கிறேன்னு. புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. இதுக்கு காய்கறி நம்ம எந்த காய் வேண்டாலும் போட்டுக்கிறலாம். நான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போட்டிருக்கிறேன். போட்டு இறாலையும் அள்ளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சிடணும். இது கொதிக்கிறதுக்குலாம் நம்ம தாளிச்சுக்கிடுவோம். ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றணும். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு. பெரிய வெங்காயத்தில் 2 பெரிய வெங்காயம் கருவாயில போட்டு வதக்கிறேன்னு. வெள்ளைப்பூடு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு தோலை உரிச்சிட்டு அதையும் போட்டு வதக்கிறேன்னு. கடுகு உளுந்து போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆணம் கொதிச்சிருச்சு. தூக்கி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன்னு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இறால் ஆணம் ரெடி. சூப்பராக இருக்கும். இந்த ஆணம் செய்து பாருங்கள். இப்போ இறால் பொரியலுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பொரிச்சுக்கிடுவோம். ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு. திருப்பி போட்டு 2 பக்கமும் பொரித்து பொன்னிறமாக பொரிஞ்சு எடுத்துடணும். பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன்னு. சூப்பராக இருக்கும். ஒரு முருண்டு இந்த இறால் ஆணமும் இறால் பொரியலும் சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.